பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒருபோதும் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல ஒரு தேவன். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக நாங்கள் கடந்து சென்றோம். முதல் நாள் கூட்டம் முடிந்தது. கூட்டத்தினுடைய முடிவிலே வந்திருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக இயேசுவிக்கிற குழுவினராக நாங்கள் மேடைக்கு கீழே இறங்கி வந்தோம். அப்பொழுது ஒரு சிறு பெண் என்னிடத்திலே ஜெபிக்கும்படியாக வந்தாள். உனக்கு எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று நான் அவளிடத்திலே கேட்ட பொழுது அவள் சொன்னாள், என்னுடைய அம்மாவையும் என்னுடைய அப்பாவையும் பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டாள். நீ உங்க அப்பா அம்மாவை நீ பார்க்க வேண்டியதுதானே, அதுல என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நான் கேட்ட பொழுது அந்த மகள் சொன்னால், என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் சண்டை வந்து 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். 2 பேரும் வேறு வேறு திருமணம் பண்ணி கொண்டு விட்டார்கள். நான் இப்பொழுது ஒரு இல்லத்திலே ஒரு அனாதை போல நான் வளர்ந்து வருகிறேன். எல்லா பிள்ளைகளையும் அவருடைய பெற்றோர்கள் வந்து பார்க்கும் பொழுது எனக்கும் என்னுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை உண்டு, ஆவல் உண்டு. ஆனால் என்னுடைய பெற்றோர்களை நான் பார்க்க முடியவில்லை. என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் பார்க்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள். அவள் சொல்லும் பொழுதே அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பாருங்கள், 2 பெற்றோர்களும் அவர்களுடைய விருப்பப்படி அவருடைய வாழ்க்கை அமைத்து விட்டார்கள். தாங்கள் பெற்ற பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்றைய உலகம். எல்லாம் நம்மை கைவிடலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களாலே கைவிடப்படக்கூடிய செய்திகள் வருகிறது. எத்தனையோ மனைவிமார்கள் கணவரால் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த உலகத்துடைய சமுதாயத்தை பார்க்கும் பொழுது நம்பின எல்லாம் நம்மை கைவிடுகிறது. ஆனால் நம்புகிற மருத்துவர்கள் நம்மை கைவிடலாம், நாம் நம்பின மருந்துக்கள் நம்மை கைவிடலாம், நாம் நம்பின உறவினர்கள் நம்மை கைவிடலாம், நாம் படித்த படிப்பு நம்மை கைவிடலாம், நம்முடைய திறமை தாளந்துகள் நம்மை கைவிடலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் மாத்திரம், நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் மாத்திரம் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்கள் ஏதோ கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படலாம். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். வேத புத்தகத்திலே அநேக ஆதாரங்களை அதற்கு நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்திலே ஆகார் என்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்கள். சொந்த எஜமாட்டி நாச்சியார் அவளை கைவிட்டு விட்டார். புருஷன் ஆபிரகாம் அவளை கைவிட்டு விட்டார். சமுதாயமே கைவிட்ட நிலைமையிலும் வனாந்திரத்தில் தனியாக இருக்கிறேன் என்று அழுத பொழுது ஆண்டவர் அங்கு இறங்கி வந்தார். ஆகாரே என்று கூப்பிட்டு, எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவளுக்கு அற்புதம் செய்ததை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு வாலிபன், யாக்கோபு என்பது அவனுடைய பெயர், வனாந்தரத்திலே இரவு நேரத்திலே ஒரு கல்லை எடுத்து தலையில வைத்து
ஐயோ, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதை போல நான் இருக்கிறேனே என்று அவன் படுத்திருந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இறங்கி வருகிறார். 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதே போல யாக்கோபுடைய கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. சங்கீதம் 27:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். பக்தனாகி தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. பெதஸ்தா குளத்து அண்டையிலே 38 வருஷம் ஒரு மனிதன் படுத்த படுக்கையிலே கிடக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை தேடி வருகிறார். அவனிடத்துல வந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நீங்களும் நானுமாய் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆமா ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் என்று சொல்லியிருப்போம். ஆனால் அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லை. நான் இறங்குவதற்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி விடுகிறான் என்று பரிதாபத்தோடு ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லுகிறான். அந்த வார்த்தையிலிருந்து என்ன தெரிகிறது? எல்லாரும் அவனை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்பதை அவன் ஆண்டவருக்கு தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் பாருங்கள், அவனை உண்டாக்கின ஆண்டவர், அவனை சிருஷ்டித்த ஆண்டவர் நொடி பொழுதிலே அவனுக்கு அற்புதம் செய்து, மகனே, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவில்லை என்பதை அங்கு நிரூபிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். சில மாதங்களுக்கு முன்பதாக திறப்பின் வாசல் ஜெபத்திலே ஒரு சகோதரி சொன்ன ஒரு சாட்சி ஆச்சரியமாக இருந்தது. அந்த சகோதரி ஒரு மருத்துவமனையிலே நர்ஸாக பணி செய்கிறார்கள். அவர்களுடைய உறவின ஒரு சகோதரிக்கு திருமணமாகி 9 ஆண்டுகள் குழந்தை இல்லாத நிலைமை. எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றிருந்திருக்கிறார்கள். எல்லா மருத்துவர்களும் சோதித்து விட்டு மருத்துவ ரீதியின் படி உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்தும் ஒருவரிடத்திலும் இருந்தும் சாதகமான பதில் வரவில்லை. இந்த நர்ஸாக வேலை பார்த்த சகோதரி என்ன செய்தார்கள்? தான் பணிபுரிந்த அந்த கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு அந்த சகோதரி அழைத்து கொண்டு வந்து நல்ல பெரிய டாக்டரத்துல வந்து செக் பண்ணி இருக்கிறார்கள். அந்த டாக்டரை சோதித்து பார்த்துவிட்டு குழந்தை பிறப்பதற்கு எந்த சான்ஸும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சில வைட்டமின் மாத்திரைகளை மாத்திரம் கொடுத்து இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டதுனாலே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து விட்டது. அந்த மாத்திரையுடைய விளைவு அந்த சகோதரனுடைய கர்ப்பப்பையிலே பெரிய கட்டி உருவாகிவிட்டது. இப்பொழுது குழந்தை இல்லாத நிலைமை ஒரு பக்கம், வயிற்றிலே பெரிய கட்டி வளர்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். நம்பின மருந்தும் கைவிட்டு விட்டது. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒரு நாள் நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களை சந்தித்து ஜெபிக்கும்படியாக வந்திருந்திருக்கிறார்கள். சகோதரர் தலையிலே கைவிட்டு இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து விட்டார், ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார் என்று ஒரே வார்த்தை சொல்லி கடந்து சென்று விட்டார்கள். என்ன அற்புதம் பாருங்கள். அந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னார்கள். அந்த நாளில் இருந்து அந்த சகோதரியுடைய சரீரத்தில் அற்புதம் நடந்ததாம். அந்த கட்டியை தேவன் மறைய செய்தார். ஆண்டவர் அந்த சகோதரிக்கு இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் கிரியை செய்து ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து அந்த மேடையில கொண்டு வந்து நிறுத்தி சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய தேவனுடைய சுபாவம் அதுதான். யாரு கைவிட்டாலும் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நாம் நம்பின எல்லாம் கைவிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசியுங்கள். காரணம், கைவிடப்படுதலுடைய வேதனை இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அந்த கொல்கதா மேட்டிலே, கோர சிலுவையிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில, என் தேவனே, என் தேவனே,
ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். கைவிடப்படுதலுடைய வேதனை அவருக்கு தெரிகிறபடியினால் நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது அதை புரிந்து கொண்டு அதற்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படலாம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணின எங்கள் தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறீர். இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ கைவிடாத தேவன் என்பதை இன்றைக்கு நீ நிரூபிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில, ஆண்டவரே மருந்துகளால் கைவிடப்பட்ட நிலைமையில, நம்பினவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் நீர் அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொன்னீரே ஆண்டவரே, இருந்த பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரை துடைப்பீராக. சீக்கிரத்தில் இவர்களுக்கு நியாயம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை தடை செய்கிற சத்துருடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டார். அவங்களுடைய அற்புதங்களை எதிர்பாருங்கள். ஆமென். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேத பாட தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் பலம், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த செலக்டட் ஒன். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த வேத பாகம் முழுவதும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 216வது பக்கம், புதிய ஏற்பாடு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய 7 பலம் குறித்து நான் உங்களோடு பேச நினைக்கிறேன். முதலாவது, ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய முதல் பலம் என்னவென்றால், தேவன் நம் பட்சத்தில் இருப்பதுதான். நம்முடைய சொந்தக்காரர்களோ, நம்முடைய நண்பர்களோ, இல்லை நமக்கு ரொம்ப முக்கியமானவர்களோ நம் பக்கம் இருக்கிறது விட, நம்முடைய பெற்றோர் நம் பக்கம் இருக்கிறதை விட, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதுதான் உங்களுடைய பலம். உங்களுக்கு கையில வைத்திருக்கிற பணம் அல்ல உங்களுடைய பலம், உங்களுக்கு இருக்கும் அறிவுத்திறன் உங்களுடைய பலம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியது அல்ல. தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் அதுதான் உங்களுடைய பலம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் எ செலக்டட் ஒன். உங்களுக்கு இருக்கிற பலம், தேவனே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த தேவன், மகாராஜனுமாயிருக்கிற கர்த்தர், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதுவே உங்களுக்கு பலம். அந்த பலத்தை கொண்டு நீங்கள் தைரியமாய் முன் செல்ல முடியும். சத்ருவை ஜெயிக்க முடியும். சத்ருவை நீ எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். தேவனின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று நீங்கள் இன்றைக்கு அறிக்கையிடுங்கள். தைரியமாய் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. கர்த்தர் உண்மையிலே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் பட்சமாய் தேவன் இருக்கிறார். சிலர் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை விட்டு விலகவில்லை. அவர் உங்கள் பட்சமாய் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய 2வது பலம் என்னவென்றால், ரோமர் 8:32, அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி?
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளுவதாக சொல்லிவிட்டார். அதுவே நமக்கு பலம். எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் நமக்குள் இருக்கிறது. ஆகவே இயேசுவை பெற்றுக்கொண்டீர்களா? அப்படியானால் மீதி எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இயேசு என்ற நாமத்தினாலே எதை நீங்கள் கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? அதை கேளுங்கள், அது உங்களுடைய உரிமை. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல சபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நல்ல போதகரை உங்களுக்கு தருவார், நல்ல ஜெப கூட்டங்களை உங்களுக்கு தருவார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களை தருவார், நல்ல சத்தியங்களை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார், நல்ல தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அவர் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுவார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார், நல்ல வாகனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதெல்லாம் எது எது உங்களோட வாழ்க்கைக்கு அவசியமானதோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு பலம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு கிடைக்கும், அதுவும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு கொடை மாதிரி, ஒரு தானம், அவ்வளவுதான். நமக்கு அப்படி அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள். எனவே இயேசுவோடு கூட மற்ற எல்லாம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் நம்ம பலம். எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு எது உங்களோட தேவை? இப்பொழுதே அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபித்து அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய மூன்றாவது பலம் ரோமர் 8:33 வாசிக்க முடியும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு இருக்கிற மூன்றாவது பலம் என்னவென்றால், உங்களை யாரும் குற்றம் சாட்டவே முடியாது. உங்களை ஒருவன் குற்றம் சாட்டி அவன் சமாதானமாய் வாழ முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒருவேளை உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு குற்றமே செய்திருந்தாலும், அதை யாராயிலும் பார்த்து உங்கள் மேல் குற்றம் சுமத்தினாலும், நான் நினைக்கிறேன் நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட ஆளா இருக்கிறதுனாலே உங்கள் பக்கம்தான் கர்த்தர் நிற்பார். தேவன் தெரிந்து கொள்ளாத ஒரு ஆள் உங்களை குற்றம் சாட்டலாம், அங்க ஆண்டவர் நிற்க மாட்டார். உங்கள் பக்கம் கர்த்தர் நிற்பார். நீங்கள் அந்த குற்றத்தை நீங்கள் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல சமாதானம் உண்டாயிருக்கட்டும். ஆனால் பிறர் உங்கள் மேல் சாட்டும் குற்றங்கள் எல்லாம் நினைத்து கலங்கி துயரமடைந்து வருத்தப்பட்டு நீங்கள் அதை ஒரு பெரிய பாறையை சுமப்பது போல சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட ஒருவர். தேவன் தெரிந்து கொண்ட உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? வேதம் சொல்லுகிறது, குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளுண்டு போனான். தேவனுடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுகிற பிசாசு தாழ தேவன் தள்ளுவாரானால் குற்றம் சாட்டுகிறவர்களை தள்ளி போடுவார். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சங்கீதக்காரன் சொன்னானே. நீங்கள் அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆபீஸிலே உங்கள் மேல் குற்றம் சுமரக்கூடாது. நீங்கள் படிக்கிற இடத்திலே உங்கள் மேல் குற்றம் சுமரக்கூடாது. உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் மேல் குற்றம் சுமரக்கூடாது. பண விஷயத்திலே உங்கள் மேல் குற்றம் சுமரக்கூடாது. கற்பிலே உங்கள் மேல் குற்றம் சுமரக்கூடாது. குற்றமற்ற வாழ்க்கையை இயேசுதான் கொடுக்கிறார். இயேசு தெய்வம் அல்லவா? அவர் இருந்தால் உங்கள் மேல் யார் குற்றம் சொல்ல முடியும்? நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறது. என்றைக்கும் அவருடைய ரத்தம் உங்களுக்காக போதுமாயிருக்கிறது. தைரியமாயிருந்து கர்த்தருக்கு பின் செல்லுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நான்காவது பலம் என்னவென்றால், ரோமர் 8:34 நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த வசனத்தை வாசித்தீர்களா? அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரே யார்? நமக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் போயிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற அந்த இரட்சகராகிய இயேசு, அவரே உங்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அதுதான் உங்களுக்கு பலம். உங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், அது எங்கள் கடமை, அதை எங்களை ஸ்லாக்கியமாகவும் எண்ணுகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிரியம். அதற்காகத்தான் இந்த ஊழியமே இங்கே இருக்கிறது. ஆனாலும்
உங்களுக்காக பல ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஜெபித்தாலும் அதைவிட பலம் உங்களுக்கு என்ன தெரியுமா? பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரே, அதுதான் பலம். இன்றைக்கும் நினையுங்கள், இப்பொழுதும் பிதாவினிடத்தில் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிற ஜெபத்தின் சப்தம் கேட்கிறது. இரவிலும் பகலிலும் அவர் விழித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்காய் ஜெபிக்கிறதற்கென்று தேவகுமாரன் இன்னும் விழித்திருக்கிறார். கெத்சமனே தோட்டத்திலே தொடங்கின ஜெபம் இன்றும் முடிவு பெறவில்லை. இன்றும் அவர் ஜெபத்தை தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் ஜெபிக்கிறவர் உண்டு. கர்த்தரை சேவியுங்கள், கண்ணீரோடு அவரை பின்பற்றி நன்றி சொல்லுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் 5வது பலம் ரோமர் 8:36. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த கேள்வி, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை யாரும் பிரிக்க முடியாத ஒரு பலம் நமக்கு இருக்கிறது. அநேகர் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்பது நமக்கு எப்படி தெரிகிறது? இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று தெரிந்த பின்பும் அவரோடு ஒட்டி வாழாமல் பிரிந்து போகிறார்களே. இயேசுதான் இரட்சகர் என்று தெரிந்த பின்பும் வேறு ஒரு வழி இல்லை என்று அறிந்த பின்பும் ரட்சிக்கப்படாமல் இன்னும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி போய்கொண்டிருக்கிறார்களே. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி அல்ல. ஒரு விசை இயேசுவை பிடித்துக் கொண்டால் அவரை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் நமக்குள் இருக்கிறது. உம்மை பிரிந்து வாழ முடியாதப்பா என்று தேவனுடைய மனுஷன் பாடுகிறார். உம்மை பிரிந்து வாழ முடியாதப்பா, உண்மைதான். இன்னொரு பாடல் உண்டு. அந்த பாடலிலே நீங்கள் இல்லாத ஒரு நிமிடம் கூட நினைத்து பார்க்க முடியல, அப்படி ஒருத்தர் பாடுகிறார். நீங்கள் இல்லாத ஒரு நிமிடம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நான் நல்லா பாட்டும் பாடுவேன் நான், ஆனால் இது வேத பாடம், அதனாலதான் நான் பாட்டு பாடல. நீங்க தான் பாடணும் இந்த பாட்டெல்லாம். அவரை விட்டு பிரியவே முடியாத ஒரு பலம் உங்களுக்கு இருக்கு. பிசாசு இரும்பு கரம் கொண்டு உங்களை நெருக்கலாம், முள்ளுகளை அள்ளி உங்க மேல போடலாம், அவன் சோதனையாகி அக்கினியை அள்ளி உங்க மேல குவிக்கலாம், ஆட்களை எழுப்பி உங்களுக்கு விரோதம் செய்யலாம், உங்க பணத்தை பிடுங்கலாம், உங்களுடைய மரியாதையை பிடுங்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு பிடுங்க முடியாது. அவரை விட்டு யார் நம்மளை பிரிக்க முடியும்? அந்த பலம் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விட்டு, அதுவும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்பதுதான் உங்களுடைய பலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, இந்த பலத்தோட போங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் 6வது பலம் ரோமர் நிருபம் 8:37 நாம் வாசிக்க முடியும். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது முற்றும் ஜெயம் கொள்ளுதல் என்பதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பலம். அப்படியானால் ஒரு காரியத்தை தொடங்கினா அதை முடிப்பீங்க. ஒரு பிரயாணம் போனா அதை முற்றிலும் போய் முடிப்பீங்க. ஒரு வேலையை தொடங்கினா முடிப்பீங்க. ஒரு படிப்பை தொடங்கினா முடிப்பீங்க. முற்றும் முடிய கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற தேவன் அல்லவா? அது போலவே நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவருடைய ரகசிய வருகை நாள் வரை அவர் காத்துக்கொள்வார். கடைசி வரை அவர் நடத்துவார். ஒரு காரியத்துல 4 காரியத்துல ஜெயித்துட்டு 6 காரியத்துல ஜெயிக்காம போற வாழ்க்கை கிடையாது. 10 காரியம் எடுத்தீங்கன்னா 10லயும் ஜெயிப்பீங்க. அதான் முற்று முடிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதான் வசனம் சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கம்ப்ளீட் விக்டரி, விக்டரி ஓவர் ஆல் தோஸ் திங்ஸ். எல்லாத்திலும் நீங்க ஜெயிப்பீங்க. சகோதரனே, படிக்கிற சகோதரனே, சகோதரியே, அனைத்து பாடங்களிலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களிலும் முற்று முடிய உங்களுக்கு ஜெயம். எது மூலமா? ரட்சகர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கிருபை. இன்று காலையில் அந்த கிருபை புத்தம் புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. தலையை உயர்த்தி இயேசுவோட முகத்தை பாருங்க. அவருடைய பிரசன்னத்தோடு வெளியே போங்க. முற்றுமுடிய அவர் உங்களை ரட்சிப்பார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய 7வது பலம் எதுவென்றால் ரோமர் நிருபம் 8:39.
அதாவது நான் வாசித்த வேத பாகத்தின் கடைசி வசனம், தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, a life full of confidence. நான் இன்னைக்கு ஜெயிப்பேன் என்று நிச்சயமா சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று நிச்சயமா செய்ய முடியும். அப்படி ஒரு பலம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். சிலருக்கு அந்த பலம் இல்லை பாருங்க. நீ போறேன், நிச்சயமா திரும்பி வருவேனா என்னன்னு தெரியலையே, இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. படிக்கிறேன், பாஸ் ஆவேனா என்னமோ யாருக்கு தெரியும், அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க. சிலர் என்னமோ கடவுள் தலையில ஏதோ எழுதுனது மாதிரியும் அந்த எழுத்துப்படிதானே நடக்கும் என்று எழுதுன எழுத்து தெரியாம இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவ பெற்று அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்று கர்த்தருடைய வழியில நீங்க போகும்போது நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். நீங்க பாஸ் ஆவீங்க, நீங்க இந்த தொழில ஜெயிப்பீங்க, இன்றைக்கு ஜெயிப்பீங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தினால வெளியே போறீங்களோ அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைவீர்கள். ஆமென். எனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பலம் இருக்குது. இந்த பலத்தை பிசாசோ மனுஷனோ எதிர்த்து போராட முடியுமே தவிர ஜெயிக்க முடியாது. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஜெபம் பண்ணுவோமா? சர்வவல்லமையுள்ள பிதாவே, நேர்த்தியான இடங்களில் இந்த பிள்ளைகளுக்கு பங்குண்டாயிருக்கட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களுக்கு இருக்கிற பலத்தை அவர்கள் அறிந்து அந்த பலத்தோட அவர்கள் புறப்பட்டு போகட்டும். இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று நீ சொன்னபடி இவர்களை நீர் அனுப்பும். அந்த பலத்தை அவர்கள் பிரயோகித்து வாழ்க்கையில ஜெயிக்கட்டும். இந்த வாரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படுங்கள். குறிப்புகள் எல்லாம் எடுத்து எழுதி கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு குறிப்புகளை அனுப்புகிறோம். நிறைய பேர் அப்படி கேட்கிறார்கள், வசன குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் சீக்கிரம் உங்களை எல்லாருக்கும் அனுப்புவதற்கு நோட்ஸ் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணி வைத்து அனுப்புவோம். உங்களுடைய வாஞ்சைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுடைய ஆத்ம வாஞ்சை எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உங்களுடைய ஆத்ம பசியை நீக்கத்தான் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.